hello guys, welcome back to our channel. இன்னைக்கு Don't Touch My Gang-ஓட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ கேங்கோ ஹீரோனி கால்ல விழுந்து கெஞ்சி எப்படியோ கேங்ல சேர ஒத்துக்க வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் பார்த்துருப்போம். அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோ கேங்கு ஹீரோனி ஃபோட்டோவை இன்ஸ்டாவில் பார்த்துட்டு என்ன இவா இதில் சாஃப்ட் கேர்லாக இருக்கா, நேரில் வைலன்ஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மோவோ ஒருவேளை நம்மளை நம்ப வச்சு சாகடிச்சலான்னு பார்த்துட்டு இருக்கோளோ, அதனால தான் நம்ம கேங்கில் வந்து சேர்ந்தாலோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். கியாவோ அதுக்கு மேலே நம்ம கிட்னி லிவரெல்லாம் எடுத்து சூப் வச்சு குடிச்சிருவாளோ அப்படி புலம்பிட்டு இருக்கான். ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், வீவிலாம் அப்படி கிடையாது, என்ன 2 தடவை காப்பாத்திருக்கா, அவளுடைய சீக்ரெட்டை யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறா, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படி கேட்கும் போதே கியாவும் ஓம் நீ இப்படிலாம் நம்பாத அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனியும் இதெல்லாம் வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்திருப்பா போல. உடனே கதவை ஒடிச்சிட்டு உள்ள வந்துடுறா. என்னடா பண்றீங்க, பின்னாடி என்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படி கோவத்துல இவ கேக்குறா. இவங்களுமே ரொம்ப பயத்திலே இருக்காங்க. எப்படிடா இவ இந்த இடத்துக்கு வந்தா, இந்த இடம் யாருக்குமே தெரியாதுல்ல அப்படி அவங்களுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோவோ சொல்றான், நான் தாண்டா இந்த அட்ரஸை சென்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்டா இப்படி பண்ணா அப்படி கியாவும் புலம்பிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோனி அவங்கள அடிச்சிடறா. அடிச்சதை நமக்கு காமிக்கல, சவுண்டு மட்டும் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் எல்லாரும் மொத்தமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனியும் எப்படியோ சமாதானப்படுத்திட்டாங்க போல. அவளுமே அங்க சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கேங்கோ அவங்களுக்குள்ளேயே காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்களா. அதை பார்த்த ஹீரோனியும் நீங்க 4 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா, நிஜமாவே வில்லேஜ்ல இருந்து தான் வந்திருக்கீங்களா அப்படி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவோ அவங்க வில்லேஜ், அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸு அவங்கள பத்திலாம் பெருமையா சொல்லிட்டு இருக்கான். அப்படி 4 பேருமே அவங்கள பத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கியாவோ நான் பிறக்கும் போது என்னோட தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டை தெரிஞ்சுதுன்னு சீனை போட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பாயோ ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர்னு சொல்றாங்க. உடனே ஹீரோனியும் ஓ அதெல்லாம் உனக்கு தெரியுமா, அப்போ என்னுடைய கையை பாரு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறா. இவனுமே பார்த்துட்டு நீங்க போன ஜென்மத்துல எல்லா மக்களையும் கஷ்டப்படுத்திருக்கீங்க, இந்த ஜென்மத்துல மற்றவங்கள காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோனியும் ஓகே ஓகே அப்படி சொல்லிடுறா. நெக்ஸ்ட் மோதான் அவன் நல்லா ஃபைட் பண்ணுவான்னு சொல்றாங்க. ஃபைட்னா நாம நல்லா சண்டை போடுவோம்னு நினைப்போம், ஆனா அதான் கிடையாது. என்ன பண்றான்னு நீங்களே பாருங்களேன். ஹீரோனிக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இதுதான் அவனுக்கு ஃபைட்டு போல. உடனே ஹீரோனியுமே கேட்குறா, அப்போ உங்க யாருக்குமே ஃபைட் பண்ண தெரியாதா அப்படி ஷாக்லேயே கேட்குறா. ஆமான்னு இவங்களுமே பல்ல இழிச்சிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு எந்த ஸ்பெஷலும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா சமையல் சூப்பராக செய்வான், இங்கே இருக்கிற எல்லா சாப்பாடுமே அவன் தான் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோனியும் நீங்கள் எல்லாரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோவோ எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுன்னு சொல்ல எல்லாருமே ஓகே சொல்லு கெஞ்சி கேட்குறாங்க. அவளுமே ஓகே சொல்லிடுறா. அப்படியே எல்லாரும் ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. தென் நம்ம ஹீரோ கேங்க ஸ்கூலுக்கு தான் வராங்க. அதுலேயும் கியாவை பாருங்க, வாயில் ஒரு குச்சியை வச்சுட்டு கெத்த நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு கேங்கு அவங்க முன்னாடி வந்து கம்பு உடைக்கிறாங்க. கியாவோ என்ன நாங்கள் உன்னை பார்த்து பயந்துருன்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இங்கே ஹீரோ மோ பாயெல்லாம் கியா அமைதியாயிருடா அப்படி பயந்து சொல்கிறாங்க. இவன் அதெல்லாம் கேட்க மாட்டேக்கான். நாங்கள் இப்போ பெரிய கேங்கு அப்படி சொல்லிட்டு வாயில இருந்த குச்சியை அவங்க முன்னாடியே உடைச்சி கீழே போட்டு மிதிக்கிறான். அவன் மிதிக்கிற அழகு நீங்களே பாருங்களேன், காமெடியாக மிதிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பாய் பாய்லாம் ஒரு வித்தியாசமா சொல்லிட்டு ஒரு தெனா வெட்ட கிளம்புறான். இங்க 3 பேருமே ரொம்ப பயந்து அவன் பின்னாடியே ஓடிறாங்க. நெக்ஸ்ட் கேண்டீனுக்கு போய் கியாவோ ரொம்ப அலப்பறை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனி தான் நம்ம பின்னாடி இருக்காளே அதனால ரொம்ப கெத்து காமிச்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் தான் வேண்டான்னு சொல்றாங்க, ஆனா அவன் அதை கேட்கவே மாட்டுக்கான். அதுல உட்காந்து யாராவது ஜூஸ் கொண்டு வாங்கன்னு கத்துறான். அதுலயும் ஒருத்தன் ஜூஸ் எடுத்து கொடுக்குறான். எனக்கு பசிக்குது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வான்னு சொல்றான். அவனுமே ரொம்ப பயந்துட்டு சரி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒருத்தன் ஷூவை கியா கிட்ட போடுறான். இதை சாப்பிடுன்னு சொல்றான். கியாவோ என்னடா சொல்லிட்டு இருக்கான் அப்படி பெஞ்சு மேலே ஏறி நிற்கான். இதை பார்த்தா அவனும் நான் உனக்கு மேலே ஏறி நிற்பேன்டா அப்படி சொல்லி அவனுமே மேலே ஏறி நிற்கான். கியாவோ நான் ஏற வேண்டாம் சொல்லி அவனுமே அவன்கிட்ட போய் நின்றுறான். ஸோ 2 பேருக்குமே கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி வருது. அதுக்கப்புறம் இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான், நீங்க டான் அடிச்சது ஒரு லக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க கியாவோ
சரி ஃபைட் பண்ணி பார்ப்போம், அது லக்கா இல்லையான்னு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஸ்டேடியத்துக்கு வாங்க அங்கே வச்சு ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு இவனுமே சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு எல்லாரும் அந்த ஸ்டேடியத்துக்கு வந்துடுறாங்க. கியாவோ ஸ்டேஜில் வந்து பேசுகிறான். டான் அடித்தது எங்களோட வில்லேஜ் பையன் ஓம் தான் அப்படி சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறான். ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹீரோவை தூக்கிட்டு வராங்க. கியாவோ ரொம்ப கெத்த வசனமாக பேசிட்டு நான்லாம் உங்களை அடிக்க மாட்டேன் பின்னாடி பாருங்கன்னு சொல்கிறான். ஹீரோனி தான் பின்னாடி கெத்தா நிற்கிறா. ஃபேஸ்லாம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கவர் பண்ணி நிற்கிறா. அவங்களும் இவளை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. இவா எல்லாரையுமே சூப்பராக செமையாக அடிச்சு போட்டுறா. அதில் ஒருத்தன் ஹீரோனிக்குள்ளாவ சண்டை போடும்போது எடுத்து விட்டுறான். அவனையுமே வசமாக அடிச்சிடுறா. இங்கே கியாவோ செம வீவி அப்படி சொல்லிட்டு வரான். ஹீரோனியும் ரொம்ப கோபப்படுறா. நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடா, நான் உங்களை சேவ் பண்ணுவேன்னு சொன்னேன், பட் ஓப்பனாக சண்டை போடுவேன்னு சொல்லவே இல்லையே, நல்லா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டுறீங்க அப்படி திட்டிட்டு போயிடுறா. ஹீரோமே கூப்பிட்றான் ஆனால் அது கண்டுக்கவே இல்லை, போயிடுறா. நெக்ஸ்ட் கிளாஸ் ரூமில் ஹீரோ கேங்கு விவியை எப்படியாட்டு சமாதானப்படுத்துன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கியாவோ நான் எப்படி கேண்டில் பண்ணுறேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மெஷினும் ஒரு ஸ்கேலை எடுத்துகிட்டு போய் அது ஃபேன் மாதிரி அவளுக்கு காற்று வீசுகிறான். ஆனாலும் அவள் அதை கண்டுக்கலை. அப்படியே பின்னாடி வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான். அங்கேருந்து பாய் மோலாம் வராங்க. பாயை ஜூஸ் கொடுக்குறான். மோவை மசாஜ் பண்ணி விட்டு இருக்கான். 3 பேருமே ஈமுக்கிற மாதிரி கரைஞ்சிட்டே இருக்காங்களா. இதை பார்த்து ஹீரோனிக்கும் அங்கே இருக்கே பிடிக்கல. உடனே எந்திரிச்சு வெளியே போயிடா. ஹீரோவை இதை பார்த்துட்டு ஹீரோனிக்கு முன்னாடி போய் மறைக்கிறான். அவளோ உங்களோட லைஃபு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் தான் சமாளிக்கணும் அப்படி சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோவை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். டே விவி சொன்னது கரெக்டு தான், நம்மளோட லைஃப்பில் வர ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நாம் தான் சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கும் ஒன்றும் புரியல, முழிச்சிட்டு இருக்கான்வன். அதுக்கப்புறம் ஹீரோனியும் ப்ராக்டிஸ் பண்ணுவாளா அங்கே தான் வாரா. அங்கே ஆல்ரெடி இவங்க 4 பேருமே வந்து ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி குரங்கு வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கானுவன். ஹீரோ தான் வந்து ஹீரோன் கிட்ட பேசுகிறான். எப்போதும் நீயே எங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுல்ல, ஸோ நாங்களே இதை கற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோனியும் இது உண்மையா அப்படி சொல்லி கேட்குறா. ஹீரோவோ ஆமான்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு கற்றுத்தர யாருமே இல்லையே அப்படி சோகமாக சொல்கிறான். ஹீரோனியும் நான் கற்றுத்தரேன்னு சொல்கிறா. உடனே இவங்களோ தேங்க்ஸ் குருவே அப்படி வணக்கம்லாம் போடுறாங்க. தென் ஹீரோனுமே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லி கொடுக்குறா. கை கால்லாம் எப்படி வைக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறா. அவங்கள நிற்க சொன்னால் காமெடியாக நின்றுட்டு இருக்கானுவன். காலில் பேலன்ஸே இல்லாத மாதிரி நிற்கானுவன். ஹீரோனியை ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லி கொடுக்குறா. யாராவது ஒருத்தங்க வாங்க அப்படி கூப்பிட்றா. கியா தான் ஃபஸ்ட்டு வாரான். அவனுக்கும் கன்னத்தில் லைட்டாக தான் சுண்டுறா. ஆனால் ரொம்ப வலிக்குது போல் கத்திட்டே போயிடறான். 2வது மெத்தடுக்கு மோவை அனுப்பி விடுறான்வன். அவனுமே ஃபைட் பண்ண கையை நீட்டுறான். ஹீரோனியை காதில் தான் அடிச்சு விடுறா. அவனுக்கு போய் ரொம்ப வலிக்குதுன்னு கத்திட்டு போயிடறான். அப்படியே ஒரு 5 மெத்தட் அவங்கள வச்சு சொல்லி கொடுக்குறா. அதுவும் பேசிக் தானா, அதுக்கே அவங்களுக்கு நாக்கு தள்ளிடுது. ஹீரோனியும் இந்த 5 மெத்தடையும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறா. அவங்களும் வேண்டாம் வேண்டான்னு பயந்து போயிடறான்வன். ஹீரோனியும் விட மாட்டுக்கா. எப்படியோ ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருப்ப போல் ரொம்ப டயர்டாயிடுறாங்க. ஹீரோனியே சொல்கிறா, இதை தினமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கும் அப்படி சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் விண்டோஸ் அண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே பாய் பாய் சொல்லிட்டு போயிடுறா. இவங்களுமே அந்த ரூமை விட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்கூலில் ஒரு 3 பசங்க நம்ம ஹீரோ கேங்கை தான் பற்றி பேசுகிறான்வன். அந்த கேங் இருக்குல்ல, இன்னொரு கேங்கை ஸ்டேடியத்தில் வச்சு அடிச்சாங்களாமா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம ஹீரோஸ்லாம் வராங்க. இவங்கெல்லாம் அவங்கள தான் பார்க்காங்க. ஒவ்வொருத்தரும் விதவிதமான ஆக்ஷன் பண்ணிட்டு வரான்வன். இதை பார்த்து இவங்களோ எந்த கேங்கை போய் அடிக்க போகிறான்வன தெரியலையே அப்படி பேசிட்டு இருக்கான்வன். நமக்கு தான் தெரியும் ஹீரோனி அடிச்ச அடியில தான் இப்படி வரான்வன்னு. இவங்களும் ஹீரோ கிட்ட வந்து ஜூஸ் கொடுக்குறான்வன். அவனுக்கு அந்த ஜூஸ் கூட வாங்க முடியல, அந்த அளவுக்கு கை வலிக்குது. அந்த ஜூஸுமே கீழே விழுந்துருது. அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கான்வன். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பாப்போம். பாய் பாய்.